ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, மொறுன்னு மெதுவடை எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் போல் உளுந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1 hour கிட்டத்தட்ட ஊறினா போதும். அதுக்கப்புறமா இது ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம பொரிக்கும்போது. இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. நான் இப்போ இதை மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் டபுள் த ரேஷியோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஓரளவு நான் தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சிருக்கேன். தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க போதும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மெதுவடை ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நிறைய பேருக்கு வராது. இதை வந்து லைட்டாக நம்ம தண்ணியில் நம்ம கையை டேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பால் மாதிரி இதை தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு முடிச்சிட்டோன்னா மெதுவடை ஷேப் வந்துடும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்ட மெதுவடை ஷேப்பில் அதை போட்டுட்டு உங்களுக்கு ஷேப்பே வரலனாலும் பரவாயில்ல, போண்டா மாதிரி கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதை வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆனால் போதும். அவ்வளோதான், மெதுவடை எவ்வளோ சூப்பராக முருகலாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எண்ணெய் குடிக்காத மெதுவடை எப்படி அட்டகாசமாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்க. பக்கத்தில் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமுக்கு ஸ்நாக்காகவும் ஆச்சு, டீ டைம் ஸ்நாக்னும் ஆச்சு மெதுவடை. நம்ம வெளியில் போய் வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்ற திருப்தி நமக்கு இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.